காவேரிக்கு இங்க வீட்ல அதுவும் விஜயால ரொம்ப கவலையில இருக்காங்க. தாத்தாவும் இங்க காவேரியோடைய மனசை மாத்தணும்னு நினைச்சு வந்து பேசவும் செய்யறாரு. ஆனா காவேரிக்கு தான் மனசே சரியில்லை. என்ன இருந்தாலும் விஜய் இங்க காவேரியை விட்டுட்டு வெண்ணிலா கூட இப்படி அங்கே இங்கேயும் போறது பிடிக்கவும் இல்லை. கங்காவும் இங்க அடிக்கடி வந்து பேசிப்பாரு பேசிப்பாருன்னு சொன்னாலும் காவேரி அதை பேசுற மாதிரி இல்லை. ரொம்ப கவலையில மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க. அன்னைக்கு காலையில எப்போதும் போல எங்க காவேரி ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எங்க எப்போதும் போல காவேரி தூங்கிட்டு இருக்க அந்த நேரம் விஜய் பாக்குறாரு. விஜய் பார்த்துட்டு, காவேரி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேசுறதுல தாத்தா சொன்ன மாதிரி உன் மனசுல எதுவும் வலி கவலை இருக்குமோன்னு எனக்குள்ளேயும் தோண ஆரம்பிச்சிடுச்சு. நீ தானே வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த. என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை பொய்யா கிடாதாமா. சீக்கிரமாவே இந்த விஷயத்த முடிச்சுட்டு உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கான நேரத்தை நான் ஒதுக்குறேன்னு சொல்லி இங்க விஜய் என்ன பண்றாங்க, காவிரியை விட்டுட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு இங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் சுத்தி பார்த்த இடங்கள்ல இருந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகவும் செய்யறாங்க. இங்க காவேரி தூங்கிட்டே இருக்காங்க. தாத்தா கேக்குறாங்க பாட்டிக்கிட்ட, என்னம்மா கல்யாணி, காவேரி எங்க அப்படின்னு கேட்கும்போது, காலையில என்ன அவளை பார்க்கவே இல்லைங்கன்னு எங்க பாட்டியும் சொல்ல, என்ன சொல்ற, இன்னமும்மா காவேரி கிளம்பாம இருக்கான்னு சொல்லி கேட்கவும் செய்யறாங்க. ஏமா ராகினி, இங்க நீ காவேரியை பார்த்தியே என்னன்னு சொல்லும்போதும், இல்லையே தாத்தா, அவளை நான் ஒன்றும் பார்க்கலேன்னு சொல்லும்போது, எங்க போயிருப்பா, இங்கதான் இருப்பா இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினி உள்ள போயிடுறாங்க. தாத்தாவும் சரின்னு எங்க சாரதா வீட்டில் போய் பார்க்குறாங்க. சாரதா வீட்டில் இல்லை. என்னாச்சு தாத்தான்னு எங்க கங்காவும் கேட்க, இல்லைம்மா காவேரி வீட்டில் இல்லை, அதான் இங்கே எல்லாம் வந்திருப்பாளான்னு பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, அவ இங்கே எதுவும் வரலையேன்னு சொல்லி எங்க கங்காவும் சொல்றது மட்டும் இல்லாமல் சாரதா ரொம்ப பயப்பட செய்கிறாங்க. எங்கே போயிருப்பா அவ, இங்கே ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருந்தா, எங்கேயாவது வீட்டை விட்டு போயிட்டாளான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடின்னு சொல்லவும் செய்கிறாங்க. காவேரிக்கு கால் பண்ணால் கால் போகுதான் அட்டன் பண்ண மாட்டாங்க. திரும்பவும் எங்க விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. ஏப்பா விஜய், காவேரி எங்க ஆஃபீஸ்க்கு வந்தாளான்னு சொல்லி கேட்கவும் செய்ய, இல்லையே தாத்தா, காவேரி என்னோட ஆஃபீஸ் வரலையே. நான் இப்போ எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஏன் காவேரி எங்க போயிட்டான்னு சொல்லி எங்க தாத்தாட்ட கேட்குறாங்க. என்னன்னு தெரியலப்பா, காவேரியை காலையிலேருந்து நானும் பார்க்கவும் இல்லை. ஆமா, நீ கிளம்பும் போது காவேரி அங்கதான் இருந்தாளா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாளான்னு சொல்லும்போது, இல்லையே தாத்தா, காவேரி நான் கிளம்பும் போது நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரின்னு நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வந்துட்டேன் தாத்தான்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்ற, காவேரி தூங்கிட்டு இருந்தாளா, இரு ஒரு நிமிஷம்னு சொல்லி இங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே மாடிக்கு ஓடி போறாங்க. மாடிக்கு போனா அங்க படுத்த படுக்கையா இருக்காங்க காவேரி. ஃபோனை வச்சபடியே, என்னாச்சுமா காவேரி, என்னாச்சுன்னு சொல்லி இங்க கிளப்பி பாக்குறாங்க. தாத்தா, ஹலோ ஹலோன்னு சொல்லி இன்னொரு பக்கம் எங்க போனை வந்துட்டு போன்ல சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. விஜயும் ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு போன்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இங்க காவேரிக்கு என்னாச்சுன்னு தெரியல, பிடிங்கன்னு சொல்லி இங்க தூக்கும்போது காவேரிக்கு உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. ரொம்ப சுயநினைவே இல்லாம ரொம்ப மயக்கத்துல இருக்காங்க. கிளம்ப கூட முடியல. சரியா சாப்பிடாததுனாலையும் மனக்கவலையாலையும் பயத்தாலையும் வந்த ஜுரம் தான் அது. இங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கிளப்பி பாக்குறாங்க. ஆனா இங்க காவேரி கிளம்புற மாதிரி இல்ல. இங்க ஒரு பக்கம் விஜய் வந்து போன்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, குமரன் கங்கான்னு எல்லாமே ஓடி வந்து காவேரியை தூக்குறவும் செய்யறாங்க. காவேரியை தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இந்த நேரம் பார்த்து காரை எடுத்துட்டு அவனும் வெளியில போயிட்டானேன்னு சொல்லி எங்க தாத்தா கீழே போனதுக்கு பிறகு சத்தம் போடவும் செய்ய, ஃபோன் எங்க வச்சேன், ஃபோன் எங்கே தானே வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, தாத்தா ஃபோன் மாடில அப்படின்னு சொல்றாங்க எங்க காவேரி. இங்க ராகினி பார்த்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, நீ இந்த நிலைமையிலயா போகணும், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், போய் சேர்ந்துராதடி அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மேல ஓடி போறாங்க. தாத்தா அங்க இருக்க போனையும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அப்ப லைன்ல விஜய் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. என்னாச்சு தாத்தா, காவேரிக்கு என்னாச்சு, ஏன் யாருமே பதில் பேச மாட்டீங்கன்னு எங்க விஜய் சொல்ல, அது ஒன்றும் இல்லப்பா, காவேரி எங்கேயுமே காணலன்னு நாங்க தேடிட்டு இருந்தோம். ஆனா மாடியில அவ படுத்த படுக்கவே இருக்கா, என்னாச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நாங்க தண்ணி தெளிச்சு பார்த்தோம், கிளம்ப மாட்றா, ரொம்ப பயமா இருக்குப்பா. இங்க வீட்டுல அவசரத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட கார் இல்ல. நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில போயிட்டேன். இப்போ நான் எங்க ஃபோன் பண்ணுவேன், யாருக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு துடியா துடிக்கிறாங்க. இதை கேட்டதும் எங்க விஜய் தலையில கையை வச்சபடி, என்ன தாத்தா சொல்றீங்க, காவேரிக்கா, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி எங்க விஜய் ஓடோடி வராங்க. இல்லப்பா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அதுக்கு பிறகு எங்க காவேரியை கூட்டிட்டு நேரா அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க.
என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் என்னங்க ஆகணும் என் தங்கச்சிக்கு? நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே தவறா தெரியல? இந்த வீட்ல ஒரே வீட்ல இருந்துகிட்டு நீங்க முன்னாள் காதலிய கூட இப்படி கிளம்பி அவரை கூட்டிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லியும், அங்க இங்க சுத்தி பார்க்குறேன்னு சொல்லியும், இந்த பொண்ண கூட்டிட்டு போறது உங்களுக்கு தவறுன்னு தோணல? இதனால காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எவ்வளவு அழுதுருக்கா தெரியுமா? பக்கத்துல இருக்க உங்களாலேயே காவேரியோட மனச புரிஞ்சுக்கவே முடியலல்ல? அப்படின்னு எங்க கங்கா திட்ட, இல்லைங்க, காவேரி என்னை பத்தி சரியா புரிஞ்சிருப்பான்னு நினைச்சுதாங்க அப்படின்னு. போதும் நிறுத்துங்கங்க. எந்த பொண்ணாலையுமே அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க. ஏன் உங்களுக்கு நிவின் எங்க காவேரி கூட பேசின கோவம் வராது? அது போல தானங்க அவளுக்கும் இருக்கும். நீங்க ஏன் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கீங்க? காவேரி என்ன பொம்மையா என்ன? அவளுக்கும் மனசெல்லாம் இருக்குல்ல, அவளை யோசிக்க செய்வாள்ல. அவளுக்கு நீங்க பண்றது எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? சரியா சாப்பிடாம சரியா தூங்காம இப்ப பாருங்க அவளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பாருங்கன்னு சொல்லி எங்க கங்கா அழுதுட்டே பேசவும் செய்ய, விடு கங்கா, கொஞ்சம் அமைதியா இருன்னு குமரன் கங்காவை பார்த்து சமாதானப்படுத்தவும் செய்ய, எங்க உள்ள இருக்க காவேரிய கண்ணாடி வெளியில நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க விஜய். தாத்தா காவேரி காவேரின்னு கையை நீட்டிட்டு பேசிட்டே இருக்காங்க தாத்தா கிட்ட. தாத்தா சொல்றாங்க, இல்லப்பா விஜய், இன்னும் டாக்டர் வந்து எதுவும் சொல்லல. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க வந்து சொன்னதுக்கு பிறகுதான் என்னன்னு தெரியும். பாவம்ப்பா காவேரி, அவ ரொம்ப நாள் மனசு உடைஞ்சு போயிட்டே இருந்தா. நானும் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன். ஆனா அவளுக்கு உன்னை எங்க விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயமும், நீ எங்க அவளை விட்டு போயிடுவியோன்ற ஒரு பயம் அவளுக்கு அதிகமாவே இருக்க செஞ்சது. அதான் அந்த ஒரு நிலைமை தான் இப்ப அவளை இங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லும்போது, இங்க வெண்ணிலா அப்படியே எதுவுமே தெரியாதது போல நின்றுட்டே இருக்காங்க. தாத்தா காவேரிக்கு எதுவும் ஆயிடாதுலன்னு இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் செய்றாங்க. டே விஜய், வந்து உட்காருடான்னு எங்க பாட்டி வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம, இங்க பாருடா விஜய், உனக்கு முதல்ல காவேரி தான் முக்கியம். காவேரிக்கு அப்புறம் தான் எல்லாருமே. நீ அதை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி இங்க விஜய்கிட்ட வந்து பேசுறாங்க பாட்டி. அப்பதான் உள்ள இருக்க டாக்டர் வெளியில வர, முதல்ல ஓடி போய் இங்க விஜய் தான் கேக்குறாங்க, என்னாச்சு டாக்டர், காவேரிக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கேட்கவும் செய்ய, அதுக்கு இங்க டாக்டரும், இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃபீவர் ஹையா ரொம்ப அதிகமாயிடுச்சு, சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க, தூங்கல, இதனால இவங்களுக்கு இந்த ஃபீவர் அதிகமானது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்ததுனால ஓரளவு இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில கொண்டு வர முடிஞ்சுது. சரி நீங்க போய் எல்லாரும் பார்க்கலான்னு சொல்லி உள்ள அனுப்பிவிட, அங்க அரை மயக்கத்துல இருக்க காவேரியை முதல்ல ஓடி போய் விஜய் தான் பாக்குறாங்க. வெண்ணிலாவை வெளியிலேயே நிக்க வச்சுட்டு உள்ள போற விஜய் இங்க காவேரியோடைய கையை பிடிச்சு பார்க்கவும் செய்றாங்க. என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் சாப்பிடல, ஏன் தூங்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க காவேரி எதுவுமே பேச முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ பயப்படுறியான்னு சொல்லும்போது இங்க தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அட என்னம்மா நீ, உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? நீ என்னுடைய பொண்டாட்டி காவேரி, அவ என்னுடைய காதலி மட்டும்தான். ஆனா நீ என்னுடைய பொண்டாட்டி இல்லையா? உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? நீ எப்படி அதை யோசிச்ச? உன்னால எப்படி அதை நினைக்க தோணுச்சுன்னு சொல்லும்போது இங்க காவேரி அழுக மட்டுமே தான் செய்றாங்க. அப்போதான் வெண்ணிலாவும் சரி எங்க தாத்தா பாட்டின்னு எல்லாமே எங்க பக்கத்துல வரேன். வெண்ணிலாவை பார்த்துட்டு எங்க காவேரி சொல்றாங்க, வெண்ணிலாவை பார்த்துட்டு இங்க காவேரி சொல்றாங்க, இங்க இவ்வளோ நேரம் உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்க வேணாம், அவங்க ஒரு டயர்டா இருக்காங்க, பார்க்கவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க விஜய்ன்னு சொல்லும்போதும், இல்ல உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி நீங்க கையை பிடிச்சபடி உட்கார்ந்துருக்க செய்ய, நான் தான் சொல்றேன்ல போங்க அப்படின்னு இங்க காவேரி சொல்ல, உனக்கு என்ன அறிவே இல்லையாடி? இப்ப கூட வெண்ணிலாவுக்காக யோசிக்கிறேன், நீ இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை பத்தி யோசிச்சு தாங்கணுமா அப்படின்னு எங்க கங்கா சொல்லி திட்டவும் செய்ய, அக்கா அப்படின்னு எங்க கண்ணை காட்டுறாங்க எங்க காவேரியும். ஏய் சும்மா இருடி அப்படின்னு எங்க கங்கா திட்டிட்டு விஜய பாக்குறாங்க. இனிமேலாவது காவேரியை விட்டு போகாம அவளை பக்கத்துல இருந்து பார்த்து கவனிச்சுக்கோங்க. அவளுக்கு இப்ப உங்களுடைய அன்பு ஆதரவு பாசம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணோட மனசு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிங்க கங்கா திரும்பவும் திட்ட செய்ய, இரு கங்கா, எதுக்கு இப்ப அவசரப்பட்டு வார்த்தையை விடுறேன், அதெல்லாம் விஜய் சார் இங்க நல்லாவே பார்த்துப்பாரு அப்படின்னு எங்க குமரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க, நீ இந்த நிலைமையில இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன், உன் பக்கத்துல இருந்து நான் இங்கே தான் உன்னை கவனிச்சுக்க போறேன்னு விஜயும் சொல்ல, அப்போ வெண்ணிலான்ற மாதிரி காவேரி பார்க்க, வெண்ணிலாவை இனிமே நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதோட நான் இனிமே அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், மற்றபடி அவளை கவனிச்சுட்டு இருக்கா, மற்றபடி அவளை முழு நேரமா அவளை கவனிக்கிறதுக்கு நான் வேற ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்றேன், இதுக்கப்புறம் உன்னை என்னைக்கு நான் தனியாக விட்டுற மாட்டேன், ஏன்னா என் லைஃப்பில் நீ ரொம்ப முக்கியம் காவேரி, நீ இல்லாத லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, கொஞ்ச நேரத்தில் என் உசிரே எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் ரொம்ப கண்கலங்கி இருக்க, இங்கே காவேரிக்கு அப்போ தான் ரொம்ப புரியுது, நான் தான் சொன்னல விஜய் உன்னை விட்டு போயிட மாட்டார்னு, நீ தான் நம்பவே இல்லை அப்படின்னு இங்கே கங்கா உடனே இங்கே காவேரி கிட்ட பேசவும் செய்கிறாங்க. என்ன கங்கா இவ்வளோ நேரம் விஜய் திட்டின, இப்போ காவேரி திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு குமரன் சொல்ல, இல்லைங்க ஆரம்பத்துலேருந்து நான் அவர்கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் மேலே எனக்கு கோவம் இருந்தது, அந்த கோவத்தை தான்
நான் இப்போ அவர்கிட்ட காட்டினேன். இங்க பாரு காவேரி, அவருக்கு உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அவருக்கு உன் மேல இருக்கிற அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் அப்படியே தான் இருக்கு. புரிஞ்சுக்கோ காவேரின்னு எங்க காவேரி கிட்ட எடுத்து சொல்லவும் செய்றாங்க கங்காவும். இங்க காவேரிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. விஜய் தன்னுக்காக இந்த முடிவை எடுத்ததை நினைச்சு, அதுவும் வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு புதுசா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமான்னு எங்க தாத்தாவும் கேக்குறாங்க. எங்க காவேரி சிரிச்சபடி இருக்க, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எங்க வெண்ணிலாவையும் கூட்டிட்டு போங்க தாத்தா, நான் காவேரிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செய்யறேன்னு சொல்லும்போது, நீங்க இருந்தா அப்படின்னு எங்க குமரன் கங்காவையும் சொல்றாங்க. அங்க வீட்டுல அத்தை தனியா இருப்பாங்க, அத்தை கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அட ஆமாங்க, அம்மா ரொம்ப பயந்து போய் கிடக்கும், நம்ம போய் வீட்டுல போய் விஷயத்த சொல்லுவோம், இந்த விஷயத்த சொன்னாலாவது அம்மா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்க கங்காவும். குமரன் கங்கான்னு எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போக, எங்க காவேரி கையை பிடிச்ச மாதிரி, ரொம்ப சாரிடி காவேரி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ல, ரொம்ப சாரி காவேரி, நான் உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு. இப்படியெல்லாம் நீ நினைப்ப, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கும் எனக்கும் உருவாகும் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில வரவே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். வெண்ணிலாவுக்கு இப்போ ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன் காவேரி. ஆனால் அதுக்காக என்னைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் மட்டும் நினைக்கவே நினைக்காதன்னு சொல்லி நீங்க காவேரிக்கு ஆறுதலாக பேச, காவேரி அப்போதான் மனசளவில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விஜயும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க.